நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய கேள்வி நேரத்திற்கான களம் எது என்பதை இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது. கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த முழக்கம்தான் டெல்லியை பார்க்கும் தமிழர்களின் கண்ணோட்டமாக இருக்கிறது. இது கடந்த 10 ஆண்டுகளாக கர்நாடகா, ஆந்திரா, கேரளா போன்ற மற்ற திராவிட மாநிலங்களுக்கும் பரவிக் கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு சூழலில்தான் வடக்கை விட வளர்ச்சியில் முன்னணியில் இருக்கும் தென் மாநிலங்களுக்கு மத்திய அரசு போதிய கவனம் செலுத்துவதில்லை என்கிற குறையை அங்கீகரிக்க தொடங்கி இருக்கிறார் ராகுல் காந்தி. மாநில உரிமைகள் பேசியது தொடங்கி தென்னிந்தியாவில் இருக்கும் வயநாடு தொகுதியில் போட்டியிடுவது வரை தென் மாநில மக்களின் மனதை கவரவே ராகுல் இவற்றை செய்கிறார் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். ராகுலின் இந்த நடவடிக்கைகளை வட மாநிலங்களில் பலமாக இருக்கும் மோடியை தென்னகம் மூலம் வீழ்த்துவதற்கான அரசியல் யுக்தியாக மட்டும் சுருக்கிவிடலாமா, அல்லது இந்தியாவை ஒருங்கிணைக்கும் மாபெரும் கனவின் முதலடியாக பார்க்கலாமா என்பது எல்லாம் விவாதத்திற்கு உரியது. பாஜக பலமாக இருக்கும் கர்நாடகத்தில் மோதாமல் காங்கிரசுடனே சில இடங்களில் கூட்டணி அமைத்திருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியை எதிர்த்து ராகுல் போட்டியிடுவது சரியா என்கிற கேள்வி ஒருபுறம் எழுந்தாலும், தமிழ்நாடு, கர்நாடகா ஆகிய 2 மாநிலங்களிலும் போட்டியிடுவதை தவிர்த்ததன் மூலம் காவிரி பிரச்சனையில் நடுநிலைத்தன்மை வகிக்க முடியும் என ராகுல் நினைத்திருக்கலாம் என்றும் யூகிக்கப்படுகிறது. ஆனால் அது நடுநிலைத்தன்மை அல்ல, பிரச்சனைகளை சந்திக்காமல் தப்பியோடும் செயல். ஆகவே இதுவே ராகுலுக்கு தென்னகத்தில் இருக்கும் செல்வாக்கை சரிக்கும் என்றும் கூறப்படுகிறது. இந்த இடத்தில் ஏற்கனவே மோடி எதிர்ப்பில் முன்னணியில் இருக்கும் தென் மாநிலங்களை ராகுல் தேர்ந்தெடுத்தது ஒரு பாதுகாப்பான ஆட்டம் என்பது ஒரு பார்வை. அதேபோல் பாஜகவிற்கு 2014 கைகொடுத்த வட மாநிலங்களில் சில இடங்களை அக்கட்சி இழக்கும் என்றும் அதை தென் மாநிலங்களில் சரிகட்டலாம் எனவும் மோடி போட்டிருக்கும் கணக்கை காலி செய்யவே தென்னக உரிமைகளை பேசுகிறார் ராகுல் என்றும் சொல்லப்படுகிறது. எது எப்படியோ ராகுலை வெற்றி பெற விடமாட்டோம் என சூளுரைத்த சிபிஎம்ஐ வீழ்த்தி ராகுல் வயநாட்டில் வெல்வாரா? வயநாடு உட்பட தென்னிந்தியாவில் இருக்கும் தொகுதிகள் ராகுலை பிரதமராக்க உதவுமா என்பதை அறிய 5 கேள்விகளை எழுப்ப விரும்புகிறது இன்றைய கேள்வி நேரம். வடக்கில் செல்வாக்கு இல்லாததாலேயே தென்னிந்தியாவில் கவனம் செலுத்துகிறாரா ராகுல்? ராகுலின் நடவடிக்கைகளால் தென்னிந்தியாவில் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறதா பாஜக? மோடி வீழ வேண்டும், ஆனால் ராகுல் பிரதமராக கூடாது என கருதுகிறதா கம்யூனிஸ்ட் கட்சி? ராகுல் போட்டியிட கேரளாவை தேர்ந்தெடுத்தது சாதுரியமான நகர்வா, சறுக்கலா? தென் மாநிலங்களில் கால்வந்த நினைக்கும் பாஜகவை தடுப்பதில் வெல்வாரா ராகுல்? மேலும் அடுத்தடுத்து எழும் கேள்விகளுக்கு வெளிச்சம் பாய்ச்சுகிறது இன்றைய கேள்வி நேரம். ராகுலை பிரதமராக்குமா தென்னிந்தியா அப்படிங்கிற புள்ளியில பேச இருக்கிறோம். கருத்துரையாளர்களை அறிமுகப்படுத்தலாம். காங்கிரஸிலிருந்து திரு திருச்சி வேலுச்சாமி, பாஜகவிலிருந்து திரு எஸ்ஆர் சேகர், சிபிஎம்மிலிருந்து திரு அருணன், பத்திரிகையாளர் திரு மணி, பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ். அனைவருக்கும் வணக்கம். திருச்சி வேலுசாமி சார், உங்களிடமிருந்து ஆரம்பிக்கிறேன். வட இந்தியாவில் கடந்த முறை வாங்கிய அடி இந்த முறை தென்னிந்தியாவை நோக்கி ராகுலை வர வச்சுதோ? இந்த கேள்வி எனக்கு என்ன புரியலன்னா, போன முறை உத்தரப்பிரதேசத்தில் மோடி அவர்கள் போட்டியிட்ட போது குஜராத்தில் அடி வாங்கிடுவாருங்கிற பயந்து தான் உத்தரப்பிரதேசத்துக்கு வந்தாருன்னு நீங்கள் யாரும் கேட்கல. இந்தியாவுக்குள்ள தான் கேரளா இருக்கு. இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. இதில் ஒன்றும் புதுமை இல்லையே. இந்திரா காந்தி கடந்த காலத்திலேயே பக்கத்தில் கர்நாடகத்தில் இருக்காங்க. இது ரொம்ப சாதுரியமாக ஒரு காய் நகர்த்தி இருக்கிறார் எங்கள் தலைவர் ராகுல். வயநாடு என்பது தமிழகம், கர்நாடகம், கேரளம் 3ம் கூடுகிற இடம். அந்த 3ம் கூடுகிற இடத்துல இருக்கக்கூடிய தமிழகத்தின் ஒரு பெரிய ஊர் தான் கூடலூர். அதுதான் காரண பெயரா வச்சிருக்காங்க. அந்த இடத்தில் அவர் போட்டி போடுவதன் மூலம் தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான 3 மாநிலங்களில் ஒரு அதிர்வலையை உருவாக்க முடியும் என்பது அவருடைய நம்பிக்கை. இன்னொன்னு உங்களுடைய கேள்வியில் ஒன்று இருக்கிறது. அவர் ஏன் கர்நாடகத்தில் ஆட்சியில் இருக்கிற இடத்துல அவர் நிக்காம எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கேரளத்தில் நிற்கிறாங்கன்னு? அதுதான் எங்களுடைய நம்பிக்கை. அவர் சுலபமாக ஜெயிக்க வேண்டும், தங்களுடைய ஆளுங்கட்சியா இருக்கிற இடத்துல நிற்கலாம்.
எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அந்த இடத்தில் வெல்ல முடியும் நம்புறாரு. நீங்க வேணா பாருங்க, ஒரு மாதம் கழித்து இதை குறை சொல்லுகிற இவர்களே கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்து நாடகம் ஆடிட்டாங்க, அதனாலதான் இந்தியாவிலேயே அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ராகுல் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லத்தான் போறாங்க. அதை நீங்களும் நானும் இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் பார்க்கத்தான் போறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் அதை அனுமதிக்குது. ஒரு வேட்பாளர் வந்து 2 இடங்கள்ல நிக்கிறதுங்கிற படிங்கன்னா அதையே நீங்க இவ்வளவு பெரிய விஷயமா நாங்க தென்னிந்தியாவின் முகமா வர்றோம், இந்தியாவில இன்னொரு பகுதியிலேருந்து நாங்க வர்றோம், வடக்கு மட்டும்தான் நல்லா இருக்கு பாஜக ஆட்சியில இவ்வளோ நீங்க தான் இப்படியான வார்த்தைகளை சொல்லி பப்ளிசிட்டி பண்றீங்க. இல்லைங்க, கடந்த காலத்துல பிஜேபி தனிப்பெரும்பான்மையில் வெற்றி பெற்றிருந்தாலும் வட மாநிலங்கள் இருக்க இந்தி மொழி பேசுற இடத்துல மட்டும்தான் வந்தாங்களே. அப்ப இந்தியா முற்றும் அவங்க ஜெயிக்கல, இந்தி பேசுற மக்கள் மட்டும்தான் தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொன்னோமா? அதல்ல, இந்தியா முழுவதும் எங்கிருந்து வேணாலும் போட்டி போடலாம்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அப்ப இது ஒண்ணும் பெரிய விஷயம் அல்ல. தென் மாநிலத்திலும் ஒரு வேகத்தை, ஒரு உற்சாகத்தை, தொண்டர்களுக்கு ஒரு ஆனந்தத்தை உருவாக்குவதற்கு இது ஒரு வழி, அவ்வளவுதான். கர்நாடகாவில் தான் கடந்த காலங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி சோனியா, இந்திரா எல்லாரும் கர்நாடகா தான் சூஸ் பண்ணாங்க. இப்போ ராகுல் வந்து கர்நாடகாவில் போட்டிட்டு பாஜகவை எதிர்த்து நிற்கிறது சரியா? தமிழ்நாட்டில் கூட்டணி வச்சிருக்கிற கம்யூனிஸ்டோட அங்கே போய் கேரளாவில் எதிர்த்து நிற்கிறது சரியா? உங்கள் லாஜிக் கூட்டணி தர்மம்ங்கிற ஒரு லாஜிக்கே வரேன் நான். இல்ல, அது நான் துவக்கத்திலே சொன்னேன், நீங்க கவனிக்காம விட்டீங்க. ஒரு மாதம் கழித்து இதே சொல்ல போறாங்க பிஜேபி காரங்க. இந்த கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் சண்டை நினைச்சோம், கடைசியில கம்யூனிஸ்ட் காரங்க நடிச்சிட்டாங்க. இவ்வளவு பெரிய வெற்றி ராகுலுக்கு போட்டிருக்கீங்க. அப்படியே இருங்க, ஒரே ஒரு நிமிஷம். ஒரு விமர்சனம் வரத்தான் போகுது. திருச்சி வேலுசாமி அப்படியே இருக்கீங்க, அப்படியே ஒரே ஒரு நிமிஷம் நீங்க அப்படியே இருங்க. திரு அருணன், ஒப்பந்தம் எதுவும் போட்டிருக்கீங்களா? உள்ளர நீங்க எல்லாம் சேர்ந்து வெளியில நடிக்கிறீங்களா? எங்க முன்னாடி நாங்க எதிர்க்கிறோம்லாம் இல்ல அது நண்பர் வேலுச்சாமியினுடைய கருத்து. நான் தாங்க சொன்னேன், அவர் சொல்லல. இல்ல அவர்கிட்ட கேட்கணும்ல, ஒப்பந்தம் போட்டிருந்தா கம்யூனிஸ்ட் கட்சிகள்கிட்ட தோழர்கள்ட்ட நீங்க போட்டிருப்பீங்க. இல்ல ஒண்ணும் இல்ல, அவர் ஒப்பந்தங்கிற வார்த்தை அவர் பயன்படுத்தல, சகோதரி நீங்க தான் ஒப்பந்தம் கிடையாது. ஆமா, அவர் சொல்லல. ஆனா அன்பா, சரி ஒப்பந்தங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தல, அன்பா பேசிக்கிட்டீங்களா ரெண்டு பேரும்? அவர் அதெல்லாம் எதுவும் சொல்லல. நாளைக்கு எதிர்க்கட்சிகள் என்ன சொல்லுவாங்க என்று அவர் ஊகிச்சு சொல்றாரு. ஆமா, அந்த ஊகத்தை நான் ஏற்கல, நாங்க ஏற்கல. இப்ப நீங்க ஏற்கனவே கேட்ட கேள்விகள் இருக்கு, அவர் ஒரு பதில் சொல்றாரு. நான் என்ன பார்க்கிறேன் என்றால், வயநாட்டில் போட்டியிடும் பொழுது ராகுல் என்ன சொன்னாங்க? பாஜகவை பற்றிய ஒரு சரியான விமர்சனத்தை வச்சாங்க. அவர் என்ன சொன்னார்னா, தென்னகத்தினுடைய தெற்கு மாநிலங்களுடைய மொழி கலாச்சாரத்தை புறக்கணிக்கிறது பாஜக, இந்திய ஒற்றுமைக்கு அதன் மூலமாக எதிராக நிற்கிறது பாஜக, இதை அம்பலப்படுத்த, இதை எதிர்க்க நான் கேரளாவில் நிற்கிறேன் என சொன்னார். அதில் ஒரு உண்மை இருக்குது. மொழிவழி மாநிலங்களையே ஏற்காதது பாஜகவுடைய குருபீடமாகிய ஆர்எஸ்எஸ். 1955-56 இந்த மாதிரியான மொழிவாரி மாநிலங்களை உருவாக்குவதற்கான கமிஷன் போடப்பட்ட பொழுது அதே எதிர்த்தது ஆர்எஸ்எஸ். இது தேவையில்லாத வேலை, இப்படி கூடாது என்று அவங்க போட்ட தீர்மானம் என் கையில் இருக்கு. சரி, அப்படின்னா நீங்க உத்தரப்பிரதேசத்துல இல்ல, இந்த இடத்துல கேள்வி, நீங்க உங்களுடைய எதிர்ப்பும் பாஜக எதிர்ப்பு, காங்கிரஸுடைய எதிர்ப்பும் பாஜகவுடைய எதிர்ப்பு. உத்தரப்பிரதேசத்துல கதை கூட்டணியே வைக்காத சமாஜ்வாதியும் பகுஜன் சமாஜும் ரேபரேலிலையும் அமேதிலையும் கேண்டிடேட்டை நிறுத்தாம விட்டு கொடுக்குறாங்க. நீங்க நாங்க எதிர்த்து நிப்போன்றீங்க. இல்ல, அதுக்கு முன்னாடி இதை முடிச்சிருக்கேன், அந்த பாயிண்ட்டுக்கு நான் பிறகு வர்றேன். இப்படியாப்பட்ட பாஜகவை, ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்ப்பதற்காக தென்னகத்தில் நிற்கிறேன் என்று ராகுல் சொன்னதில் அந்த பகுதி கரெக்டுங்கிறேன். ஆனால் அதே நடைமுறைப்படுத்த அவர் என்ன செஞ்சிருக்கணும்? கர்நாடகாவில் நின்றுக்கணுங்கிறேன். கர்நாடகாவில் தான் பாஜக எதிரி, கேரளாவில் இல்லை. 20 தொகுதிகளிலும் ஒரே இடத்தில் கூட, அல்லது 1-2 இடங்களா இருக்கலாம். அவங்க 2வது கூட வரப்போறது இல்லை, 3வது 4வது 5வது. அங்கே போட்டி கம்யூனிஸ்டுகள் தலைமையிலான கூட்டணிக்கும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கும். ரெண்டுமே பாஜகவை எதிர்க்கிறோம், உங்களுடைய மதவெறி கோட்பாட்டை எதிர்க்கிறோம். அப்படி இருக்கும்போது இங்கே ஏன் போட்டி போடணும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அடுத்து நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டீங்க, உத்தரப்பிரதேசத்துடைய நிலைமை என்ன, அங்கே விட்டு கொடுத்துருக்காங்களேன்னு. அங்கே பிரதான எதிரி பாஜக. கேரள நிலைமையா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு? உத்தரப்பிரதேசத்தில் ஆளுவது பாஜக. ஆகவே அங்கே பிஎஸ்பியும் எஸ்பியும் விட்டு கொடுத்தது நியாயம். இங்கே அந்த கேள்வியே எழல. போட்டியே கம்யூனிஸ்ட் தலைமையிலான அணியா, காங்கிரஸ் தலைமையிலான அணியா? ஆகவே அந்த போட்டி நடக்கும். என்னை பொறுத்த வரையில் அமைதியில் வெற்றி பெற்று ராகுல் வருவார், வயநாட்டில் அல்ல.
பேசலாம். அதாவது வேலுச்சாமி அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய கணிப்பு வேணா அப்படி இருக்கு, பாஜகவை எதிர்க்காம ஏன் எங்களை வந்து எதிர்க்கிறாரு, நாங்க தான் வெற்றி பெறுவோம்னு சொல்றாரு வயநாட்டுல. அவரு சொல்றதை நான் சொல்றதை நீங்க கேட்டுட்டீங்க. ஆனா ஒரு மாதம் கழித்து எதிர்க்கட்சிகள் பிஜேபி காரன் என்ன சொல்ல போறாங்கறது இப்ப நான் சொல்லிட்டேன். இவங்க ரெண்டு பேரும் பாருங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க நடிச்சு அப்படின்னு தான் சொல்ல போறாங்க. நாங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் கேரளால ஜெயிக்க போறோம். வேற பிஜேபி அது ரெண்டு பேர்ல ஒருத்தவங்கங்கிறது ராகுல் கணக்குக்குள்ள வரவே வராது. திருச்சி வேலுச்சாமி போகிறார் ராகுல். அது உங்களுக்கு நன்றாக தெரியும், ஜெயிக்க போறார். உங்களுக்கு நன்றாக தெரியும் உங்க ரெண்டு பேர்ல ஒருத்தவங்க ஜெயிக்க போறங்கிற கணக்கு ராகுல் வயநாடை தேர்ந்தெடுத்த இடத்துல வரவே வராது. ஒன்று. ரெண்டாவது அவர் சொல்லக்கூடியது பாஜகவை எதிர்த்து கர்நாடகாவுல தானே நின்னு இருக்கணும், அங்கதானே நின்னு இருக்கணும்னு கேக்குறாரு அவரு. அவர் சொன்ன எந்த கருத்தையும் நான் மறுத்து பேசுவது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். துவக்கத்திலே சொல்லிட்டேன். அந்த இடத்தை அவர் தேர்ந்தெடுப்பதற்கு காரணமே தமிழகம், கேரளம், கர்நாடகம் மூன்றும் சேர்கிற அந்த மைய புள்ளியாக அந்த தொகுதி இருக்கு. அதனால அதை தேர்ந்தெடுத்தார். அதன் மூலமாக மொழியை கடந்து, நாகரிகத்தை கடந்து, தேசிய இனங்களை கடந்து அவர் எல்லோர் மத்தியிலும் தேசிய உணர்வை உருவாக்குவதற்கு அது பயன்படுகிற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வெல்லுகிறதா, அது நியாயம்தானா இல்லையா என்பதை ஒரு மாதம் கழித்து தேர்தல் முடிவுகள் எல்லோருக்கும் உணர்த்தும். இந்த இடத்துல எங்களுடைய சிறப்பு நேர்காணல்ல வந்து முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் சொன்னாரு, சிவகங்கையில தாமதமாக வேட்பாளரை காங்கிரஸ் அறிவித்ததற்கு ஒரு காரணம் ராகுல் அங்கு நிற்பதற்கான ஒரு அந்த மாதிரியான ஒரு சூழலும் இருந்துச்சு அப்படின்னு. அங்கேயாவது நின்று இருக்கலாம் இல்லையா, ஹெச் ராஜாவை எதிர்த்து நின்று இருக்கலாமே, ஏன் நீங்க போய் கம்யூனிஸ்டுகளை எதிர்த்து நிக்கிறீங்க கேரளாவுல அப்படின்னு எங்க பேட்டியில சொல்லியிருக்காரு. எங்களுக்கு அளித்த பேட்டி தூதர் மாதிரி சொல்றீங்களே, யாரோ ஒருத்தர் அவர்தான் பெரிய அகில உலக தலைவர், அவரே திணிக்கணும் அதல்ல. அதாவது சிவகங்கையில அவர் போட்டியிடணும் என்ற விருப்பம் எங்களுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரத்துக்கு இருந்ததா அதனுடைய வெளிப்பாடு, அவ்வளவுதான். அவர் எங்கே நிற்க வேண்டும் என்பது அவருடைய ராகுலுடைய விருப்பம் அவர் சொல்லிட்டார். இந்த இடத்துல நான் சொல்றது கேண்டிடேட் இல்ல, பாஜகவை எதிர்த்து நிற்கல ராகுல்ங்கறத சொல்றோம். ராகுல் வந்து நிக்கணும் எல்லாரும் விருப்பம் பட்டாங்க. அதைத்தாங்க சொல்றேன். பாஜகவே எதிர்த்து நிக்கிற கன்னியாகுமரியும் எதிர்த்து நிக்குது, அங்கேயும் நிக்கலாம் இங்கேயும் நிக்கலாம், அதல்ல பிரச்சனை. யாரை எதிர்த்து நிப்பது எங்கே நின்றால் நம்முடைய பேராசிரியர் சொன்னதை போல தென்னக மொழிகளை, தென்னக கலாச்சாரத்தை புறக்கணிக்க இந்த போக்கை மாற்றி அவர்களுக்கு அந்த நம்பிக்கை உருவாக்குவதற்கு இது ஒரு சரியான அணுகுமுறை என்று ராகுல் நினைக்கிறார். அந்த நினைப்பு சரியா தவறா என்பதை ஒரு மாதம் கழித்து நாட்டு மக்களுக்கு புரியும் நான் சொன்னேன். வேற ஒரு முக்கியம் இல்ல. எங்க எல்லாருக்கும் ஒரே கொண்டாட்டமா தான் இருந்திருக்கும். கடந்த காலங்கள்ல காங்கிரஸ் உடைய நீங்கள் தேர்ந்தெடுத்த பிரதமர்கள், அதாவது உங்களுடைய கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுத்த பிரதமர்கள் எல்லாம் அப்ப ஒரு பாரபட்சமா இந்த மாதிரி 3 இடம் சங்கமிக்கிற ஒரு ஜியோகிராபிக்கல் ஒரு இடத்துல இருந்து வந்தாதான் அவங்க எல்லா மாநிலத்துக்கும் சமமான ஒரு பார்வையை கொடுப்பாங்கங்கிற மாதிரி ஒரு பிம்பத்துல இருந்தாங்களா அப்ப இதுக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாரும்? எங்க நின்னாலும் இந்தியா முழுவதுக்கும் தானே சார். அவர்கள் சொன்ன அந்த கருத்து ராகுல் சொன்னதை தான் அவர் என்டாஸ் பண்ணார். தென்னக மொழிகளை, தென்னக கலாச்சாரத்தை, தென்னக பண்பாட்டை புறந்தள்ளுகிற ஒரு ஆட்சி மத்தியில் இருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்த எண்ணத்தை மாற்றுவதற்கு நான் நிக்கிறேன்னு ராகுல் சொன்னாரு. அது தென்னக மொழி என்பது வெறும் தமிழ் மட்டுமல்ல, ஒரு மலையாளம் மட்டுமல்ல, கன்னடம் மட்டுமல்ல, அந்த 3 மாநிலங்களும் சேர்கிற இடத்தில் இருக்கிற போது 3 மாநிலத்திலும் அது பேசப்படும். 3 மாநில மக்களிடத்திலும் ஒரு பெரிய அன்பை, பாசத்தை, ஆதரவை உருவாக்கும் என்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி எங்களுக்கு தெரிஞ்சே செஞ்சிருக்கோம். அது சரியா தவறான்னு பின்னால்தான் சொல்ல முடியும். திரும்பி உங்ககிட்ட நான் வரேன் சார். திரு அருணன், அதாவது அவர் என்ன சொன்னாரு, இப்ப இதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி இங்க நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் கேள்விக்கு, நான் வந்து அங்க நின்னாலும் நான் வந்து கம்யூனிஸ்டுகளை எதிர்த்து பிரச்சாரம் பண்ண மாட்டேன்னு சொன்னாரு. அப்படி உங்களை எதிர்த்து கூட பிரச்சாரம் பண்ண மாட்டேன்னு சொன்னவரை நாங்க அங்க தோற்கடிச்சு நாங்க தான் வெற்றி பெறுவோம்னு நீங்க சொல்றீங்க. உங்க கூட்டணி தர்மம் தான் என்ன? இல்லைங்க, பாருங்களேன், ஏன் நிக்கணும், நின்று விட்டு பிரதான எதிரி அங்கே இடது முன்னணி தான், அவங்கள எதிர்த்து பேச மாட்டேன்னு ஏன் சொல்லணும்? எதுக்காக? இவங்களா உருவாக்கி கொண்ட ஒரு தேவையற்ற நெருடல் என்று தான் நாங்கள் பார்க்குறோம்.
போட்டின்னு வந்த பிறகு கண்டிப்பாக 2 பேர்த்தில் ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். இவராவது அமைதியில் நிற்கிறாரு, எங்கள் சிபிஐ வேட்பாளர் ஒரு இடத்துல தான் நிற்கிறாரு. ராகுல் முடிச்சது, ராகுல் ராகுல் 2 இடத்துல ஜெயிச்சாவே வேஸ்ட்டு. ஒரு இடத்துல அவர் ராஜினாமா பண்ணணும், பழையபடி தேர்தல் வரட்டும். ஆகவே அமைதியில் ஜெயிச்சு வரட்டும். கேரளாவில் இடது முன்னணி தான் வெற்றி பெறும். அதுவும் இவருடைய லட்சியம் இருக்கே, எப்படி தமிழை புறக்கணிக்கிறது பாஜக. வெற்றி பெற்று ராகுல் காந்தி வந்த பிறகு நீங்கள் அவரை பிரதமராக தேர்ந்தெடுப்பதில் உங்களுக்கு எந்த சிக்கலும் வராது, ஒருவேளை காங்கிரஸ் மெஜாரிட்டி வரும்பொழுது. இங்க பாருங்க, இந்த ஊகமானதுக்கு நான் பதில் சொல்ல தயாரா இல்லை. நான் தெளிவா சொல்றேன், வயநாட்டில் அவர் ஜெயிக்க மாட்டார், அமைதியில் ஜெயிப்பார். அப்படி ஜெயித்து வரும் பொழுது பிரதமர் என்கிற அந்த விஷயத்தை பொறுத்தவரை அவரும் களத்தில் இருப்பார். நிச்சயமாக அதுவும் பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும் பாஜக அல்லாத கட்சிகளால். பாஜகவை வெளியேற்றணுங்கிறது உங்களுடைய கொள்கைன்னு நீங்க சொல்லிக்கிறீங்க. அப்புறம் சமூக நீதி பேசணும், எல்லாருக்கும் சமமான செக்குலரிசத்துக்குங்கிற மதச்சார்பின்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறீங்க. அந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் இந்த 3 மாநிலங்களுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஜியோகிராபிக்கல் இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறேன்னு ராகுல் சொல்றாரு. உங்களுடைய கொள்கைக்காக ஒருத்தர் நிற்கும் பொழுது உத்தரப்பிரதேசத்துல நடந்த விஷயம் ஏன் இங்க பாஜக கேண்டிடேட் இல்ல நீங்க விட்டு கொடுக்கலாமே? ஒரு தொகுதி தானே உங்களுக்கு. இல்லங்க, இந்த வாதம் ஜியோகிராபிக்கல் அந்த பூகோள ரீதியான வாதம் இருக்கு, இது வினோதமான வாதம். பக்கத்தில் இருக்குது, தமிழ்நாடும் கேரளாவும் வயநாடு பக்கத்துலங்கிற உண்மை. ஆனால் வயநாடு கேரளாவில் தான் இருக்குது, சட்டபூர்வமாக அது கேரளாவில் தான் இருக்குது. கேரள மாநிலம் அங்கேருந்து தான் அவர் ஜெயிச்சா அவர் கேரளாவிலிருந்து வெற்றி பெற்றவராக தான் வருவார். ஆகவே இந்த வாதம் என்பது அவங்க தங்களுடைய தவறான ஸ்ட்ராட்டஜி அப்படிதான் நீங்க பார்க்குறீங்க. ஆமாம், எங்களை பொறுத்தவரை அப்படி தான் பார்க்குறோம். இன்னொன்றையும் நான் சொல்லுவேன், நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் பாருங்கள், அங்கே பிரதான போட்டி கம்யூனிஸ்டுகள் தலைமையிலான அணிக்கும் காங்கிரஸ் தலைமையிலான அணிக்கும். நண்பர் ஒரு ஆசையில் அவர் ஏதோ சொல்கிறாரு, இங்கே நேரடியான கடுமையான விட்டு கொடுக்காத போட்டி நடந்தால் தான் கேரளாவிலும் பாஜகவை பின்னுக்கு தள்ள முடியும். இதுதானுங்க யதார்த்தங்க. யோசிச்சு பாருங்க, நான் சொல்லுடைய அர்த்தம் எல்லாருக்கும் புரியும். அதுதான் அங்கே நடந்திருக்கு. மொத்தத்தில் பாஜகவுக்கு தான் நட்டம். நிச்சயமாக மத்தியிலை பொறுத்தவரை மீண்டும் பாஜக ஆட்சி வந்து விடாத வகையில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வெற்றி பெற்றுவாரு. அப்புறம் அமைதியில வெற்றி பெற்றுனா இத ராஜினாமா பண்ணிடுவாரு. அப்ப திரும்ப உங்க எதுக்கு அந்த வேலை? முதல்ல எங்கால் ஜெயிச்சு வரட்டும், ராகுல் அமைதியில இருந்து ஜெயிச்சு வரட்டுக்கிறேன் நான். திரு எஸ்.ஆர். சேகர், தெற்குல உங்களுக்கு சோர்ஸ் இல்ல, தென்னிந்தியாவின் நுழைவு வாயில் கர்நாடகான்னு நீங்க எதிர்பார்த்தது கூட உங்களுக்கு கை கொடுக்கல சட்டமன்ற தேர்தல்ல. அதனால ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு இங்க ராகுல் காந்தி தென்னிந்தியாவை ஃபுல்லா கைப்பற்றிட்டாரோ இந்த இங்க நிக்கிறதன் மூலமா? இல்லை, ஏன்னு கேட்டிங்கன்னா இதை எப்போதும் மோடியோட தான் கம்பேர் பண்ணுறாரு. அண்ணன் கூட சொன்னார், அவர் 2 தொகுதியில் நிற்கலையா, வாரணாசிலையும் குஜராத்லையான்னு. மோடி நின்றது குஜராத்தில் வெற்றி பெறுவார், வாரணாசியில் 80 தொகுதியில் இருக்கிற உத்தரப்பிரதேசம் முழுவதும் வெற்றி பெற வேண்டும், அதில் தான் நின்பதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை உருவாக்க முடியும்னு நினச்சி நின்னார். அதை செஞ்சு காமிச்சார், அது நடந்தது. இப்போ குஜராத்தில் நிற்கல, அங்கே தான் நிற்கிறார். இந்த காங்கிரஸில் இருக்கக்கூடிய மொழி அதே மாதிரி ஒரு மாநிலத்தினுடைய வெற்றிக்காக அவர்கள் நிற்கவில்லை. வடக்கை தோல்வியை தழுவி இந்திரா காந்தி தெற்க வந்தாங்க. வடக்கை தோல்வியை தழுவி வடக்கில் நிற்க முடியாது என்று காங்கிரஸ் பலகீனமாக இருந்தபோது தான் சோனியா காந்தியும் இங்கே கர்நாடகாவுக்கு வந்தாங்க. இப்போ அதே கணக்கில் தான் ராகுல் காந்தி வந்திருக்காரு. தங்களுடைய வெற்றியை வைத்து தான் வந்திருக்கிறார்கள். தாங்கள் அங்கே ஜெயிக்க முடியாது வடக்கு என்பதற்காக அந்த கணக்கில் வந்திருக்கிறார்கள். தவிர இவர் அதோட ஒரு பிரதமர் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டு மோடிய ஒரு மாநிலம் முழுவதும் வெற்றி பெறணும் பாஜகங்கிறதுக்காக வாரணாசியில நிக்கிறாரு அப்படின்னு நீங்க ஒரு ஃபார்முலாவை சொல்றீங்க. வடக்கு தெற்கு அப்படின்னு நீங்க பிரிச்சு பார்க்கிறத அவங்க இந்தியாவுல முழுவதும் ஒன்றுங்கிறாங்க. இல்ல, வடக்கு தெற்கு நாங்க பிரிச்சு பார்க்கலையே. வடக்குல தோற்கடிக்கப்பட்ட இந்திரா காந்தியும் ராகுல் காந்தியும் இங்க வந்திருக்காங்கன்னு சொல்றேன் நான். அதான் சொல்றேன், ஏன் வடக்கு தெற்குன்னு பார்க்கறீங்க? ஏதோ ஒரு தோற்கடிக்கப்பட்டாங்க வந்திருக்காங்கன்னு சொல்லலாம்ல இந்தியா முழுவதுங்கும்போது. என்ன சொன்னாங்க, தெற்குல வளர்ச்சியே இல்லை, அதுக்காக தெற்கை வளர்ப்பு வைப்பதற்காக வந்திருக்கேன் தான் ராகுல் காந்தி முதல் பேட்டி. அதில் என்ன தெற்குல வளர்ச்சி எங்கே? கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆண்டு கொண்டு இருக்கிறது, பிஜேபி மாறி மாறி ஆளுது. கேரளாவில் இடதுசாரி காங்கிரஸ் முன்னணி மாறி மாறி ஆளுது. தமிழகத்தில் மட்டும் யாராவது ஒரு மேரில் குதிரை சவாரி செய்து கொண்டு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சு. இப்போ இல்லை என்று சொன்னது ஆந்திராவிலே ஆண்டது இப்போது லோக்கல் கட்சி வந்திருக்குது. இந்த சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டு காலங்களில் கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலங்கள் காங்கிரஸ் தான் இங்கே தெற்கில் ஆண்டுகிட்டு இருந்துச்சு.
ஆகவே எங்கேருந்து இது முன்னேற்ற வேண்டியவர்கள் முன்னேற்றாமல் போய்விட்டது, திடீரென முன்னேற்றுகின்ற ஆசை எப்படி முளைத்ததுன்னு தெரியல. அவங்களாவது இந்திரா சோனியா ஏதோ ஒரு காரணம் தென்னிந்தியாவுக்கு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல இப்ப ராகுல் காந்தியும் வராரு. நீங்க வந்து அமித்ஷா வர போறாரு அப்படின்னாங்க, மோடி நிக்க போறாரு அப்படின்னாங்க. நீங்க இந்த பக்கமே வரமாட்டேங்கிறீங்களேங்கிற இடத்துல இருந்து தான் அவங்க அதை வந்து ஒரு பாயிண்டா சொல்றாங்க. நாங்க சொல்லலையே, நீங்க தானே சொன்னீங்க. இப்போ நீங்கள் தானே வந்து ராகுல் காந்தி வந்து சிவகங்கையில் நிற்பாருன்னு எதிர்பார்த்ததாக சிதம்பரம் சொன்னீங்க. எங்கள் கட்சியிலேருந்து ஒரு சாதாரண தொண்டன் இங்கே பேசக்கூடிய ஒரு தொண்டனாவது மோடி இங்கே நிற்பார், அமித்ஷா இங்கே வராதுங்க ஒரு ஹேட்சின்னு சொன்னாங்க. பத்திரிகையில் எழுதுனாங்க. ராகுல் அததான் கேட்குறோம், ஏன் நிற்க மாட்டேங்கிறாங்க? நாங்கள் எப்படி இங்கே காரணம் சொல்ல முடியும்? நீங்கள் எழுதுறதுக்கெல்லாம் நாங்கள் எப்படி காரணம் சொல்ல முடியும்? உங்கள் மனசில் இருக்க சரி, எஸ்ஆர் சேகருக்கு ஒரு பார்வை இருக்கும்ல. நம்மளுடைய தலைவர் வந்து நம்ம ஊர்ல எப்படி உத்தரப்பிரதேசம் தொண்டர்களுக்கு ஆர்வம் இருக்குமோ அதே மாதிரி எஸ்ஆர் சேகருக்கு ஒரு ஆர்வம் இருந்திருக்கும்ல. அப்படி வந்து ஏன் இங்க நிக்கல அப்படிங்கிற கேள்விக்கு எஸ்ஆர் சேகருடைய பதில் என்னன்னே நான் தெரிஞ்சுக்கிறேன். முதல் விஷயமாக தமிழகத்தில் எங்களுக்கு நிற்கிறதுக்கு நிறைய ஆள் இருக்கு. தொகுதிகள் மாறி அப்ப யூபியில இல்லங்கிறதுனால தான் மோடி அங்க போய் நின்னாரு. அதே மாதிரி தமிழகத்தில் வந்து நரேந்திர மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ 40 தொகுதிகளில் 40 தொகுதி முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுகின்ற நிலை வர வேண்டும். 40 தொகுதியும் வெல்ல வேண்டும் என்கின்ற உறுதியான முடிவுக்கு வாய்ப்புகள் இருக்க வேண்டும் என்று நிலை வர வேண்டும். அப்படி வருகின்ற போதுதான் நாங்கள் அப்ப வந்து ஜெயிக்கிற மாதிரி இருந்தா நீங்க இங்க வருவீங்க, ஜெயிக்கிற மாதிரி இல்லனா நீங்க சேஃபர் ஜோனா அங்க இருப்பீங்க. அவர்களுடைய வருகை எங்களுக்கு ஒரு அடிஷனல் சப்போர்ட்டாக இருக்கின்ற போது தான் அவர்கள் வருவதில் அவசியம் இருக்கிறது. விளம்பரத்துக்காக இவர்கள் மாதிரி கொண்டு வர்றதும் வடக்க தோத்து போயிருங்கிறதுக்காக இங்கே ஓடி வர்றதும் எங்கள் தலைவர்கள் அல்ல. தமிழ்நாட்டில் அதாவது இங்கே இப்படியான ஒரு இடத்துல தானே தலைவர்கள் வந்து முன்மாதிரியா நின்று வெற்றி பெற்று தன் தொண்டர்களை அப்படித்தானே நீங்க உள்ள வர முடியும். நீங்க அதை விட்டுட்டு நாங்க சேஃபர் ஜோன்லயே விளையாடுறோம், சேஃபர் ஜோனை விட்டு வெளியில போனாங்கன்னா அவங்க பயந்துகிட்டு ஓடுறாங்கன்னு சொல்றது சரியா சார்? உன்னுடைய இந்த அருமையான ஆலோசனை எங்களுடைய அடுத்த கூட்டத்தில் வைத்து இனிமேலாவது எங்கள் தலைவர் வருவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறோம். தொடர்ந்து பேசலாம் சார். திரு மணி, ராகுல் காந்தி சொல்ற அந்த தென்னிந்தியாவின் முகமா தான் மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்ற இந்த ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு நீங்க பார்க்குறீங்க, அது எந்த அளவுக்கு சரின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ இது வந்து இஷ்யூ வந்து 2 விதமாக பார்க்கணும் நினைக்கிறேன். ஒன்று வந்து 2 தொகுதியில் ஒருத்தரை போட்டிடுறதை நம்ம ஏன் அனுமதிக்கணும். 2வது வந்து அரசியல் ரீதியாக ராகுல் காந்தி சொல்வது எந்த அளவுக்கு சரின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் கொஸ்டினை முதல்ல எடுத்திங்கன்னா சவுத்தில் வந்து பிஜேபியோட காங்கிரஸுக்கு கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஸ்கோப் அதிகமாக இருக்குது. ஆகவே இது ஒரு சேஃப் கேமாக தான் அவங்க வந்து இங்கே வராங்க. பட் முதல்ல சொன்ன பாயிண்ட் தான் மெயின். நீங்கள் இது வந்து முதல் தடவை கிடையாது. வாஜ்பாய் அவர்கள் ஒரு தடவை 3 தொகுதியில் நின்று, ஒரு தொகுதியில் நின்று 2 தொகுதியில் தோற்று போனார், ஒரு தடவை 2 தொகுதியில் நின்று வெற்றி பெற்றார். அதே போல் தான் அத்வானி, இந்திரா காந்தி, சோனியா காந்தி அவர்கள், மோடி எல்லாருமே இந்த 2 தொகுதியில் நிற்பது என்பதே வந்து ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் பலவீனம் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் 2 தொகுதியில் ஜெயிச்சிங்கன்னா ஒரு தொகுதியில் நீங்கள் ராஜினாமா பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அங்கே தேர்தல் தான் நடக்கணும் அப்படின்னும் போது அது எப்படி வந்து அரசியல் சட்டம் அதை அனுமதிக்குன்னே தெரியல. இது யாராவது சேலஞ்சு பண்ணாங்கன்னா லார்ஜர் இஷ்யூவாக போச்சுன்னா அது ஸ்ட்ரைக் டவுன் கூட ஆகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தொகுதியில் வந்து காவு கொடுக்குறீங்க, மறுபடியும் அங்கே தேர்தல், மறுபடியும் அங்கே பணம் விளையாட போது கண்டிப்பாக நிச்சயமாக அது வந்தே தீரணும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரசியல் அமைப்பு சாசன ரீதியாக பார்க்கறத விட அரசியல் ரீதியாக தான் நீங்கள் இதை பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு குறியீட்டு அளவில் வந்து சவுத் இந்தியாவில் வந்து பிஜேபியோட காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்கோப் இருக்கு இல்லையா, 130 தொகுதிகள் சவுத்தில் இருக்குது உங்களுக்கு. அதில் வந்து எக்ஸப்ட் கர்நாடகா பிஜேபி மற்ற எல்லா மாநிலங்களிலும் கிட்டத்தட்ட பலவீனமாகத்தான் இருக்கிறது. வடக்கில் நிலைமை வேறு. ஆக இந்த சூழலில் வந்து உங்களுக்கு அவங்க சவுத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுன்றது வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு குறியீடாக தான் பார்க்கணும். அவர் வயநாட்டில் வந்து அவர் வந்து வேட்புமனு தாக்கல் செய்த அன்று இரவு இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 7:30 மணிக்கு பிரியங்கா காந்தி அவர்கள் போட்ட ஒரு ட்வீட்டில் வந்து வயநாடு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் ராகுலுக்கு, அவர் உங்களை கைவிட மாட்டார் அப்படின்னு. அப்போ அதோட மீனிங் வந்து வயநாடு ஒருவேளை அவர் 2 தொகுதியிலும் ஜெயிச்சார், நமக்கு தெரியாது. 2 தொகுதியிலும் ஜெயிச்சார்னா வயநாடை தக்க வைத்துக்கொண்டு அமேத்தியை வந்து ராஜினாமா செய்து விடுவார், அங்கே பிரியங்கா காந்தி நிற்பாங்க, அப்படிலாம் விஷயங்கள் வருது. இது வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பொலிட்டிக்கலாக இந்த இஷ்யூவை பார்க்கும் பொழுது அவங்க வந்து சவுத்தை கன்சாலிடேட் பண்ண விரும்புகிறாங்க. காங்கிரஸ் வந்து சவுத்தை கன்சாலிடேட் பண்ண விரும்புது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்ட்ராட்டஜி என்னென்னா 282 தொகுதிகள் அவங்களுக்கு இருக்குது. பட் அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% தொகுதிகள் கிட்டத்தட்ட வந்து 7 மாநிலங்கள்லேருந்து வந்தது. அதில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 80 தொகுதிகளில் அவங்க 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. 73 தொகுதிகள் 282ன்றது கிட்டத்தட்ட 1/4. மிச்சம் இருக்கிறது தான் 6 ஸ்டேட்டில் சேர்ந்து வருது உங்களுக்கு. இப்போ அந்த நிலைமை என்ன ஆக போகுதுன்றது நமக்கு தெரியாது. ஆகவே இந்த 2 தொகுதிகளில் ஒருவர் போட்டியிடுவது என்பதே முதல்ல தடுக்கப்பட வேண்டும். அது யாராக இருந்தாலும். கடந்த காலத்தில் இவங்க நின்னாங்க அவங்க நின்னாங்கன்ற ஆர்குமெண்ட்டுக்குள்ளே போகிறதே வந்து வேஸ்ட்டு. அது தூத்து மேமேன்னு போய் முடியும்.
அது முதல்ல தடுக்கப்படணும். அது நடைமுறையில் இருக்க வரைக்கும் இந்த மாதிரி தான் செய்வாங்க. இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணுன்னா, எப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி 2 தொகுதிகளில் ஒரு வேட்பாளர் ஒரு தலைவர் நின்றுருக்கிறாருன்னா அவருக்கு ஸ்டேக்ஸ் அதிகமாக இருக்கும்போது தான் நின்றுருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் 99 சோனியா காந்தி அவர்கள் வந்து 98, 99 ஒரு வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரஸ் பிஜேபி அன்றைய வாஜ்பாய் கவர்மெண்ட் கவிழ்க்கப்பட்ட பிறகு 99 செப்டம்பரில் நடந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் சடனாக அவங்க வந்து கர்நாடகாவில் வந்து போட்டிட்டாங்க. இன்ஃபேக்ட் அது ரொம்ப பெரிய இஷ்யூ ஆச்சு. எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. அப்போ நான் வந்து புதுச்சேரியில் வாஜ்பாய் அவர்கள் வந்தார். அப்போ அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நான் இருந்தேன். அவர் சொன்னார், இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்கும்போது வாஜ்பாய் சொன்னார், இப்போ பிரைம் மினிஸ்டர், இந்த மாதிரி திடீர்னு அந்த அம்மா போய் அங்கே நிற்கிறது வந்து இட் இஸ் இன் அவர் ஓன் செக்யூரிட்டி. அவர் சொன்ன வார்த்தையை சொல்கிறேன், இட் இஸ் இன் அவர் ஓன் செக்யூரிட்டி நாட் குட். அந்த மாதிரி ஏன் போய் அவங்க ரகசியமாக நின்னாங்கன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்திரா காந்தி வந்து 2 முறை நின்றதாகட்டும், அல்லது அத்வானி அவர்கள் கடந்த காலங்களில் 2 முறை நின்றது, மோடி அவர்கள் நின்றது, இது வாஜ்பாய் அவர்கள் நின்றது, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு அந்த ஸ்டேக்ஸ் அதிகமாக இருக்கும் பொழுது எப்படியாவது பதவிக்கு வந்துவிட வேண்டும் என்ற அந்த ஒரு அரசியல் நிர்பந்தம் இருக்கும் பொழுது தான் அவங்க 2 தொகுதிகளை நின்றுருக்காங்க. இவர் வந்து 3வது 2004, 9, 14 ஐ திங்க் 4th டைம் அவர் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. இது வரைக்கும் நிற்காத ராகுல் காந்தி ஏன் இந்த முறை நிற்கிறார்? அந்த இடத்துல தான், அதாவது யூபியில் அவங்க பிஜேபி வந்து அங்கே கடந்த முறை என்ன அவங்க ஃபார்முலா ஒர்க் பண்ணாங்க, அவங்க அங்கே மோடி அங்கே நிற்கிறதுல ஒரு லாஜிக் புரியுது. அவங்க பிஜேபிக்கு அவங்களுக்கு அங்கே சீட்ஸ் இருக்குது அப்படின்னு. கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இல்ல. ஆனா வயநாடு ஏன் ராகுல் காந்தி தேர்ந்தெடுத்தார்? கர்நாடகா அண்ட் ஆந்திரா தே கான்ட் டேக் சான்ஸ். ஆந்திராவில் கிட்டத்தட்ட ஒயிட் வாஷ்ன்றாங்க காங்கிரஸ்க்கு. கர்நாடகாவில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது. காங்கிரஸ் ஜேடியு கவர்மெண்ட் அங்கே இருந்ததுனா கூட காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தி அவர்கள் கர்நாடகாவில் வெற்றி பெறுவது என்பது நான் அறிந்த வரையில் அவ்வளோ சுலபம் கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து அது சிவகங்கை எல்லாம் வந்து அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச ரேடார்லேயே கிடையாது. அது குறித்து வேறு யார் எந்த தலைவர் எப்படி சொல்லியிருந்தாலும் அது ரேடார்லே இல்லை. அப்படிப்பட்ட கருத்துக்கள் வருது வேறு நோக்கங்களின் அடிப்படையில் வருது. வயநாடு வந்து சேஃப் கான்ஸ்டிடுவன்சி அவங்களுக்கு. அதனால தான் அவர் ராகுல் காந்தி போய் அங்கே நிற்கிறார். இது வந்து அடிப்படையிலேயே வந்து இது வந்து தவறுங்க. இது அது 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 அதை சரி செய்யாத வரையில் இது நம்ம இப்படியே எண்ட்லெஸ்ஸாக பேசிட்டு கன்னியாகுமரியில் அவருக்கு விருப்ப மனுவே இங்கே அது எல்லாரும் தான் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது கன்னியாகுமரி அவருக்கு சேஃபர் ஜோனாக தான் கண்டிப்பாக கிடையாதுங்க. வயநாடு அளவு கன்னியாகுமரி சேஃப் கிடையாது. நீங்கள் வாக்கு வங்கி வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா, ஓட் ஷேர்னு பார்த்தீங்கன்னா அது அந்த அளவு சேஃப் கிடையாது. ஆகவே இது வந்து இன்னொன்று லெஃப்ட்டுக்கும் இவங்களுக்குமான உறவு என்பது தமிழ்நாட்டில் அலையன்ஸில் இருக்காங்க. அங்கே வந்து உங்களுக்கு நீங்கள் வேறு மாதிரி இருக்குது. இப்போ நண்பர் சொன்னது போல் வந்து 2லேயும் அவர் வந்து இதில் தோற்றுருவார் அதில் ஜெயிச்சிருவாருன்னு சொல்கிறார். நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து லெஃப்ட்டுக்கு வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஃப்ரண்ட் வந்து 20 தொகுதிகள் கேரளாவில் எல்லா தொகுதியிலையும் காங்கிரஸ் எடுத்து தான் நிற்கிறாங்க, பிஜேபி எடுத்து நிற்கல. அங்கே யார் நின்னா என்ன உங்களுக்கு? லெட் இட் பி ராகுல் காந்தி ஆர் சம் XYZ. ஸோ அந்த எதிர்ப்பு என்பதே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இல்லாஜிக்கல் தான். அது அங்கே வந்து உங்களோட எனிமி வந்து காங்கிரஸ் தான். அது ராகுல் காந்தி நின்னாலும் வேறு எவர் நின்னாலும் அங்கே உங்களோட மெயின் கண்டெண்டர் பிஜேபி கிடையாது. அப்போ அதை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இல்லை, இந்த இடத்துல மிக முக்கியமாக தோன்றது என்னன்னா, பிஜேபிக்கு சவுத்தில் வந்து எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே ராகுல் இங்கே வந்து இல்லை அப்படி பார்க்கல. அதை வந்துடக்கூடாதுன்றதை விட பிஜேபிக்கு சவுத்தில் நார்த்தில் இருக்க அளவுக்கு ஆர் ஃபார் தட் மேட்டர் இப்போ ஈஸ்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்துகிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு சவுத்தில் வந்து பிஜேபிக்கு இங்கே ஸ்ட்ரென்த் இல்லைன்றது உண்மை. அதில் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. பட் இவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து இதை எடுத்திருப்பது என்பது குறியீட்டு அளவிலும் சேஃப் சைடாகவும் தான் அவருக்கு வந்திருக்காரு. அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். நான் பிஜேபி மோடியால் அந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. இப்போ மோடி வந்து தமிழ்நாட்டில் நிற்க முடியுமா, இல்லை கேரளாவில் நிற்க முடியுமா? சான்ஸ் கிடையாது உங்களுக்கு. அந்த மாதிரி தான் இப்போ குஜராத்தில் போய் ராகுல் காந்தி நிற்க முடியுமா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவனும் 2 தொகுதி நிற்கிறாருன்னா அடிப்படையில் அது வந்து ஸ்டேக்ஸ் அதிகமாக இருந்தால் தான் நிற்க முடியும். அந்த 2 தொகுதியுமே சேஃப் ஜோனாக இருந்தால் தான் நிற்பாங்க அவங்க. அது அந்த ரிஸ்க் யாருமே எடுக்க மாட்டாங்க. இதில் வந்து இவர் மட்டும் விதிவிலக்கு நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? திரு வெங்கடேஷ், பாஜக வந்து சவுத் இந்தியாவை பார்க்கல, அதனால நான் வந்து சவுத் இந்தியாவுடைய ஒரு முகமாக மாறுறேன் அப்படின்னு ராகுல் காந்தி போடுற கால்குலேஷன் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது சேஃப் ஜோன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை தவிர எனக்கு வந்து மிக முக்கியமாக தோணக்கூடிய பல விஷயங்களில் ஒன்று வந்து என்னென்னா, இது மிக தெளிவாக ராகுல் காந்தி நீங்கள் வந்து இடது முன்னணியை நிச்சயமாக தான் அதற்கு எதிராக நின்று அதை வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு பெரிய முயற்சியில் தான் இறங்கியிருக்கிறார். அதில் மாற்று கருத்தே கிடையாது. என்னதான் நீங்கள் வந்து அவர் தேசிய அளவில் வந்து எல்லா கட்சிகளுக்குமான ஒரு பெரிய ஒரு அணிதிரட்டலை செய்து கொண்டிருந்தாலும் அவர் வந்து மிக தெளிவாக சில விஷயங்களை செய்து காண்பிக்க விரும்புகிறார். மிக முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் இது வந்து இடது முன்னணி, இப்போ கேரளா அப்படிங்கிறத மிக தெளிவாக இடது முன்னணியும் காங்கிரஸும் தான் மோடிக்கொண்டே இருந்திருக்குது. அப்போ அந்த இடத்துல அவர் வந்து ஒரு பொசிஷனை ஒரு கேண்டிடேட்டாக நிற்கிறார் அப்படின்னு சொன்னாவே மிக தெளிவாக தெரியும். என்னதான் நான் வந்து
வந்து இடது முன்னணி எதிர்த்து பேச போறது இல்லைன்னு சொன்னாலும் ஆனா வெற்றி பெற போவது அங்கே இடது முன்னணி எதிர்த்து தான் வெற்றி பெற போகிறார். அப்படின்னா அந்த சூழ்நிலை வருதுன்னாவே அது வந்து ஒரு போலரைஸ் பண்றார். மிக தெளிவாக காங்கிரஸ் விசஸ் இடதுசாரிகள்ங்கிற ஒரு கிளியரான ஒரு போலரைசேஷன் ஒன்று ஆரம்பிக்கிறார். இது வந்து தேசிய அளவில் முக்கியம்னு அவர் நினைக்கிறார். ஏன்னா தொடர்ச்சியாக இது நீங்க 2004 2009 இல்ல 2009 பாத்தீங்கன்னாலும் 2004 2009 பாத்தீங்கன்னா மிக தெளிவாக காங்கிரஸோட இடதுசாரிகள் இருந்தபோது தொடர்ச்சியாக அவர்களோட இருந்த பல்வேறு விதமான உறவுகளும் சிக்கல்களும் அன்னைக்கு இருந்திருக்குது. அப்போ அது வந்து மிக தெளிவாக ஒரு மனசுல இருக்குது. அதை யாருக்கான பலம் இது, எந்த இடத்துல இந்த பலம் வந்திருக்கு, இடதுசாரிகளுக்கான பலம் உண்மையில் என்ன அல்லது தங்களுடைய காங்கிரஸுடைய பலம் என்ன என்பது நீங்க சொன்னது UPA 1ல அந்த விஷயத்தை அந்த 1, 2, 3 ஒப்பந்தம் இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் ஓகே. அதுக்கு முன்னாடி நடந்தது, அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம். இப்ப திமுகவோட தமிழ்நாட்டுல கூட்டணி வச்சிருக்காங்கல்ல, அப்ப இதை யோசிக்க மாட்டாங்களா? தமிழ்நாட்டுல கூட்டணி வைக்கும் போது காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் ஒன்னா இருக்காங்க. இந்த கடந்த கால கசப்புகள் கேரளாவுல மட்டும் எட்டி பார்க்குமா? இல்ல, கேரளாங்கிறது இன்னைக்கும் நீங்க கம்யூனிஸ்டுடைய பேஸ்டன், அதனுடைய ஒரு கோட்டையாக பார்க்கப்படக்கூடிய இடம். கேரளாவும் வெஸ்ட் பெங்காலும் தான் அதுவும் இன்னைக்கும் பார்க்கப்படக்கூடிய இடம். அந்த இடத்தில் நாங்கள் கண்ணெதிரிலே காங்கிரஸ் வந்து முழுமையாக பலம் பெற்று அந்த இடத்துல நான் நேரடியாக இடதுசாரிகளை தோற்கடித்து காண்பிக்கிறேன், அவர்களுக்கு யாருடைய பலம் அங்கே கூடி இருக்குது என்பதை நான் தெரிவிக்க வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கு. இதுதான் அவருடைய அடிப்படை. UPA 1 வரலாறுக்கு இப்ப பழி வாங்குறாரு. அது அடிப்படையிலே ரொம்ப நாளாக காங்கிரஸ் மனசுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்து நீங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் அன்னைக்கு நடந்ததுக்காக இன்னைக்கு நான் சொல்லல. பட் அடிப்படையிலேயே எதிர்த்து நிற்க வேண்டிய அவசியம் என்னன்னு நீங்க கேள்வி கேட்கறீங்களா? எதிர்த்து நிற்க வேண்டிய அவசியம் என்னன்னா யாருடைய பலம் கூடுதலானது, எந்த இடத்துல அதுக்கான வலு இருக்கிறது என்பதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஒன்று ராகுலுக்கு இருக்கிறது. அதனால தானே வந்து இந்த இடத்துல நிற்கிறார். திருச்சி வேலுச்சாமி, கடந்த காலங்களில் உங்களுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் இருந்த கசப்பு இப்ப பழி வாங்கி தன்னுடைய இடத்தை நிரூபிக்கிறதுக்காக ராகுல் காந்தி வந்து அங்க கேரளாவுல நிக்கிறாரு கம்யூனிஸ்டுகளை எதிர்த்து, அப்படியா? அதாவது கடந்த கால இந்திய வரலாறை கொஞ்சம் ஆழமா பார்த்தா இந்த கேள்வி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்தியாவில் முதலாக 52 தேர்தலிலேயே கம்யூனிஸ்டுகள் ஆட்சிக்கு வரக்கூடிய அளவுக்கு ஒரு பலமான வெற்றியை பெற்ற இடம் தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டுக்கு அப்புறமா தான் கேரளாவில் ஆட்சிக்கே வந்தாங்க. அந்த காலத்தில் சமபலத்திலிருந்து காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்க முடியாத ஒரு நிலைமை வருகிற போது ராஜாஜியின் மூலமாக ஒரு கூட்டணி ஆட்சியை தான் நாங்கள் உருவாக்க முடிஞ்சது. ஆகவே எங்க யார் எப்ப பலமா இருக்காங்க எப்ப பலவீனமா இருக்காங்க என்பது வேறு. நான் முதல்ல சொன்ன பேராசிரியர் சொன்னதை போல மத்தியில் ஆளுகின்ற பிஜேபி ஆட்சி என்பது தென்னக மக்களுடைய உணர்வுகளை புறந்தள்ளிவிட்டு அவருடைய மொழி, அவருடைய பண்பாடு, அவருடைய கலாச்சாரத்தை ரொம்ப அவமானப்படுத்துகிற ஒரு நிலைமை இருக்கிற போது தென்னக மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்கிறது. அதை மாற்றி இந்த தேசிய நீரோட்டத்திலிருந்து அவர்களை விலகாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ராகுலுக்கு இருக்கிறது என்கிற காரணத்தால் அவர் மற்றவர்கள் சொன்னதை போல ஆட்சியில் இருக்கிற கர்நாடகத்திலே போட்டியிடாமல் ஆட்சியில் இல்லாத கேரளத்தில் தான் போட்டியிடுறார். நான் ஒண்ணு கேட்கிறேன், அவர் வேணா நாளைக்கு மோடி தமிழ்நாட்டு கூட ஒரு இடம் மிச்சம் இருக்கு, இப்போ வேலூர்ல தேர்தல் நடக்க போகுது, அதுல வேணா நாளைக்கு வந்து நிக்கட்டுமே, அவரு யாரும் தடுக்க போறதில்லை. நாங்கள் இப்படி இந்த காரணங்களுக்காக இருக்கிறோம். தென்னக மக்களுடைய அன்பை பெறுவது மட்டுமல்ல, அவர்களுக்கு இருக்கக்கூடிய தேசபக்தியை நாம் இன்னும் அதிகப்படுத்தணும். ஒரே ஒருத்தர் 2 தொகுதியில போட்டியிருந்து இப்போ இல்ல, தமிழ்நாட்டில் 58 தேர்தல் இருக்கு. ஒரே நேரத்தில் 2 தேர்தல ஒவ்வொரு முறை நிற்பார். ஆர் வெங்கடேஷ், அதாவது நீங்க ஒரு கால்குலேஷன்ல சொன்னீங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஒரு பெரிய கனவு, ஒரு பெரிய இலக்கை நோக்கி நாங்க இங்க நிக்கிறோம், தென்னிந்தியாவிலோடைய முகமா நிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய கனவா, நாங்க இங்க இருக்கக்கூடிய மாநில உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக நிக்கிறோம் அப்படின்றாரு அவரு. இல்லை, நான் மறுக்கலை. நான் அந்த ஒரு பார்வையை நான் நிச்சயமாக மறுக்கலை. அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பரந்த சிந்தனை ஒன்று இருக்கிறது அப்படின்னா அது நிச்சயமாக வரவேற்கத்தக்கதான், அதில் எனக்கு மாட்டுக்கிறது கிடையாது. ஆனால் ஏன் கேரளா, ஏன் வயநாடு அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இருக்குது பாருங்கள், அதுதான் உண்மையான விளக்கம். அந்த இடத்துல ஏன் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் வந்து மிக தெளிவாக, இது வந்து அவருக்கு தெரியாதா, அங்கே இருக்கக்கூடியது இடது முன்னணியும் காங்கிரஸ் தான் மாற்றி அந்த இடத்துல போட்டி போட்டு கொண்டிருக்கிறேன்னு அவருக்கு தெரியவே தெரியாதா? அப்போ நான் நின்னால் அந்த இடத்துல அது நிச்சயமாக இடதுசாரிக்கு முன்னாடி இடது முன்னணிக்கு எதிராக தான் நிற்க போகிறோன்னு அவருக்கு தெரியாதா? தெரிந்துதான் நிற்கிறாரு. திரு மணி சொல்லும்போது ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு, எங்க ஸ்டேக்ஸ் இருக்கோ அங்கதான் 2 இடத்துல நிப்பாங்க லீடர்ஸ் அப்படின்னு சொல்றாருன்னா அவர் தெரிஞ்சுதானே அப்ப நிக்கிறாரு. ஆமாமா, தெரிஞ்சுதான் நிக்கிறாரு. தான் வெற்றி பெறுவோம், அந்த வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது சின்ன ஒரு கான்ஸ்டுவன்சி, பெரிய கான்ஸ்டுவன்சியும் கிடையாது. அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கான்ஸ்டுவன்சியினுடைய தன்மையும் புரிந்து கொண்டு அதனுடைய நீங்க சொல்லக்கூடிய இந்த மாதிரியான ஒரு பெரிய திட்டத்தோடும் கூட மனசை வைத்துக் கொண்டு தான் அவர் வந்திருப்பார். ஆனால் யாரோடு மோத போகிறார்? அவர் ஒன்றும் பிஜேபியோடு மோத போவதில்லை. பிஜேபி அந்த இடத்துல இப்போதுதான் தன்னுடைய கணக்கை தொடங்க போகிறது. அல்லது அது
வந்து இப்போ மும்முனை போட்டியாக அங்கே மாறக்கூடிய சூழ்நிலை தான் அங்கே இருக்கிறது. அந்த மும்முனை போட்டியில் யாருக்கு இப்போ இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னலான பிளேயர்ஸ் 2 பேர் தான், இடது முன்னணியும் காங்கிரஸ் முன்னணியும் தான். அப்போ இந்த 2 பேரோட தான் முதல் போட்டி இருக்க போகுது. அப்புறமா தான் நீங்கள் வந்து இன்றைக்கு நீங்கள் பாஜக அந்த இடத்துல வளர்ந்து வந்து அது தன்னுடைய போட்டியை இங்கே காண்பிக்க போகிறது. இப்போ இந்த சூழ்நிலையில் அங்கே வந்து நிற்கிறார் என்றால் முதல் போட்டியாளர், முதல் எதிரி என்றால் அந்த இடத்துல அங்கே இருக்கக்கூடிய இடது முன்னணியுடைய வேட்பாளர் தானே. நான் எதிர்த்தே பேச மாட்டேங்கிறாரு. அவர் வந்து கடந்த காலத்துக்கு பழி வாங்குறதா இருந்தா அடிச்சில பேசுவாங்க. அவர் எதிர்த்து பேச மாட்டேன்னா அப்ப என்ன எதிர்த்து எப்படி அப்ப எதிர்த்து பேச மாட்டாரு, ஆனா எதிர்த்து போட்டி விட்டு போடுவாரா? எப்படி அது? எதிர்த்து போட்டி போடுறாருல, எதிர்த்து போட்டி பேச மாட்டேன் அப்படின்னா யாருக்கு மக்கள் வாக்கு போடுவாங்க? தேர்தல்ங்கிற ஃபார்முலால போட்டியிடுறது 2 கட்சிகள் எதிரெதிர்மா இருப்பாங்க. கொஞ்சம் இருங்க. இப்ப நீங்க இந்த 20 நாளாக பிரச்சாரம் அங்கே நடந்து கொண்டிருந்தது. யாரை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாங்க? யாருக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டாங்க, யாருக்கு ஓட்டு போடாதீங்க காங்கிரஸ்க்கு வாக்களிங்கள்னு தானே கேட்டாங்க. சரி, அவர் பேசல. அதாவது ராகுல் காந்தி அவர்கள் இடது முன்னணியை எதிர்த்து நான் பேசவில்லை. ஆனால் கீழே என்ன பேசினாங்க? யாருக்கு ஓட்டு போட சொல்லி கேட்டாங்க, யாருக்கு போடாதீங்கன்னு சொன்னாங்க. அப்போ இது அல்ல பிரச்சனை. அவர் தன் அளவில் நான் பேச மாட்டேன்னு சொல்லலாம். ஆனா அங்க பிரச்சாரம் என்னவா நடந்தது நமக்கு தெரியும். பிரச்சாரத்துல இவங்களுக்கு போடாதீங்கன்னு கேட்டு அதிகமா பிரச்சாரம் பண்ணுவாங்களா, எனக்கு போடுங்கன்னு கேட்டு பிரச்சாரம் பண்ணுவாங்களா? போடுங்கன்னு சொன்னாவே என்னமா அர்த்தம்? எனக்கு போடுன்னு சொன்னா உங்களுக்கு போடாதன்னு அர்த்தம். அதுக்கு சரி, போடாத அப்படிங்கறதுலாம் அவருக்கு அவங்கவுங்க நிக்கிற வேட்பாளர் அவங்கவுங்களுக்கு போட சொல்லி தானே கேட்பாங்க. ஆமாம்மா, அப்போ என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் போட்டி மட்டும் போடுவோம், ஆனால் நான் எதிர்த்து பேச மாட்டேன். அவர் அளவில் அதுக்கு ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் மாதிரி அவர் நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் எதிர்கட்சிகள்லாம் என்ன பேசாமல் இருந்திருக்கா? அவரை பற்றி பேசி தானே இருக்காங்க. வாயால் பேச மாட்டோம், கையால் பேசுவோம். அதாவது வேலுச்சாமி, நீங்க சொல்ற அக்ரிமெண்ட் வேற. ஆர் வெங்கடேஷ் என்ன சொல்றாருன்னா, எதிர்த்து நிக்கிறதுங்கிறதே நீங்க கம்யூனிஸ்டுகளை அங்க தோல்வியடைய செய்யதானே, அப்புறம் என்ன பேச மாட்டேன்னு சொல்றது எப்படி அது அப்படின்னு கேக்குறாரு அவரு. எதிர்த்து பேச மாட்டேன், நான் எதிர்த்து நிப்பேங்கிறது என்ன ஃபார்முலா அப்படின்னு கேக்குறேன். இப்ப எல்லாருக்கும் தெரியும்னா இப்ப நடக்குது. இப்பமா 2 போட்டி போடுறதுல 2 வகை உண்டு. மூர்க்கமாக, ஆவேசமாக, கோபமாக ஒருவர் இருவர் மோதி கொள்வது என்பது வேறு. இப்ப ஐபிஎல் போட்டி நடக்குது, அதுல எல்லாரும் மோதிக்கிறாங்க. வெற்றி பெறுவதா அவருடைய இலக்கு. ஆனா அதுக்காக மூர்க்கமாக மோதிக்கல. நாங்களும் கம்யூனிஸ்டுகளும் இப்போ ஓட்டு பதிவே முடிஞ்சு போச்சு. அதனால உண்மையை சொல்றது ஒண்ணு தப்பு இல்ல. நாங்க நண்பர்களா நட்பு ரீதியா தான் போட்டி போடுறோம். நானும் என்னுடைய பேரனு கூட டெய்லி செஸ் விளையாடுறோம். அவங்க கூட மூர்க்கமா நான் போடுறது இல்ல. நானும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், என் பேரனும் ஜெயிக்கணும்னு தான் நினைக்கிறான். ஆனா 2 பேருக்கும் விரோதம் கிடையாது, குரோதம் கிடையாது. அதுபோல நானும் கேரளாவில் 3-4 நாள் இப்ப பிரச்சாரம் பண்ணிட்டு தான் வந்தேன். எந்த இடத்துல நான் வெளிப்படையா சொல்றேன், ஒண்ணு ரகசியம் இல்ல. எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று மட்டும் பேசினேனே ஒழிய கம்யூனிஸ்டுகள் தேச விரோதிகள், கம்யூனிஸ்டுக்கு ஓட்டு போடாத அப்படி நாங்க பேசவே இல்லை. ராகுல் என்ன செய்தாரோ அதைத்தான் கீழே இருக்கிற எங்களை போல தொண்டர்களும் அங்க பிரச்சாரம் செய்ததோட அவர் நம்ம சேகர் நகைப்போட சொன்னதை போல கையால பேசிக்கலாம் நாங்க இல்ல. நாங்க எங்கேயும் மோதிக்கல. நாங்கள் எங்களுக்குள் அந்த ராகுல் அவர்கள் சொன்னதை போலவே போட்டியில் வெற்றி பெறுவதற்கு வாக்கு கேட்டேமே ஒழிய கம்யூனிஸ்டுக்கு எதிராக கோபமாக, ஆவேசமாக நாங்கள் தாக்குதல் தொடுக்கவே இல்லை. அதை முதல்ல நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். இது நாங்கள் துவக்கத்தில் சொன்னதை போலவே தென்னக மக்களை தேசிய நீரோட்டத்திலிருந்து அவர்கள் விலகிவிடக் கூடாது. நீங்க தான் அவங்களை அடிக்கல, மென்மையா உங்களுக்குள்ள ஒரு நட்பு முரண்பா இருக்கு, பகை முரண் இல்ல. அப்ப அவங்களுக்கு போட்டுட்டாங்க எல்லாரும். நாங்களே எங்க இல்ல இல்ல என்ன நாங்க சொல்ல நீங்க விடல. எங்க தலைவர் ராகுல் கூட மோடியை கட்டி பிடிக்கிற அந்த எண்ணம் இருக்கு. ஆனா கம்யூனிஸ்டுகள் ஒரு காலம் மோடியை எங்களை விட தீவிரமா எதிர்க்கிறாங்க. அதனால அவர்கள் ஜெயிப்பதால் எந்த வகையிலும் பிஜேபிக்கு ஆதரவு நிலை வராதுன்னு எங்களுக்கு தெளிவா தெரியும். அதனால அந்த உங்களுடைய எண்ணம், அச்சம் இருக்கு, அது தேவையில்லை. அவர்கள் எப்போதும் தொடர்ந்து பேசலாம். அதுல நான் நம்புறேன். இன்னைக்கு ட்விட்டர்ல இது சம்பந்தமாக ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தோம். இவர்களில் யார் பிரதமராக வர தென்னிந்தியர்கள் அதிகம் விரும்புவார்கள் அப்படிங்கிறதுல 3வது நபர் அப்படிங்கிறதுக்கு 10% பேரும், மாநில உதவியேடு யாரேனும் வரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 14% பேரும், நரேந்திர மோடிங்கிறதுக்கு 17% பேரும், ராகுல் காந்திக்கு 59% பேரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். இவர்களில் யார் பிரதமராக வர தென்னிந்தியர்கள் அதிகம் விரும்புவார்கள்? 3வது ஒரு நபர் 10%, மாநில உதவியோடு யாரேனும் வரலாம் 14%, நரேந்திர மோடி 17%, ராகுல் காந்தி 59%. யஷா சேகர், நான் அந்த ட்விட்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடியே
2 பேர்ல யாரு வெற்றி பெற்றாலும் எங்களுக்குள்ள என்னப்பா அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க 2 பேரும் இப்போ வந்துட்டாங்க. கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் அவங்க 2 பேர் பேசுனதுலேருந்தும் அந்த டோன் தான் இருந்தது. அதுவே உங்களுக்கு மைனஸ் இல்லையா? அதுவே எங்களுக்கு ப்ளஸ். அவர்களுடைய ரகசிய கூட்டு அம்பலம், அவர்களுடைய உண்மையிலேயே கொள்கையில் இருக்கிற பிடிப்பு அம்பலம், வெடிப்பு அம்பலம். மாநிலத்துக்கு மாநிலம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முகம் மாறும். அவங்களுக்கு சொந்த முகம் ஒன்று, அங்கங்கே மாநிலத்துக்கு ஒவ்வொரு முகம் என்பது வேற, அவங்களுடைய மாஸ்க் வேற என்பதெல்லாம் இப்போ இல்ல ஒரு சின்ன திருத்தம். அவர் வந்து சொல்லல நாங்க தான் வெற்றி பெறுவோம்னு சொன்னாரு. வேலுச்சாமி தான் சொன்னாரு எங்கள்ல யார் வெற்றி பெற்றா என்ன அப்படின்னு சொன்னாரு. இல்லை நோக்கம் ஒன்று அப்படிங்கிறாரு. இல்லை, நான் என்ன கேட்குறேன், அண்ணன் அருணன் வந்து இன்னைக்கு நான் அருணனை பாராட்டுகிறேன். இன்னைக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா, வெற்றி வந்து ரேபரேலியில் இருக்கலாமே தவிர இங்கே இல்லைன்னு சொன்னார். ரொம்ப அழுத்தமாக சொல்லலை, ஏன்னா அமைதியிலேன்னு சொன்னார். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், அண்ணன் வந்து இதுக்கு முன்னாலெல்லாம் இவ்வளோ, நானும் அவரும் வேறு சில இதிலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நானே சொல்லியிருக்கேன், அழுத்தமாக சொல்லுங்கள், ஆக்ரோஷமாக சொல்லுங்கள், எப்போதும் அருணனுடைய ஸ்டைலில் சொல்லுங்கன்னா சொன்னேன். அப்போல்லாம் சொல்லலை அவங்க. இப்போ ஏதோ மனம் மாறி ஓரளவுக்கு கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே வந்து அதை நான் பாராட்டுகிறேன். ஆனாலும் கூட ஆல் இந்தியா லெவல்ல இவருடைய நீங்க பாராட்டிட்டே இருக்கீங்க, ரேஸ்ல நாங்க 2 பேர் தான் இருக்கோம் அப்படிங்கறத இந்த டோட்டல் ஷோலயே அவங்க 2 பேரும் மாத்தி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ஒரே தொகுதியில வயநாட்டுல தான இருக்கீங்க, கேரளால தான இருக்கீங்க, நாங்க இல்லாத இடத்துல தான இருக்கீங்க. தென்னிந்தியாவுல நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேக்குறாங்க அவங்க. தென்னிந்தியாவில் 130 தொகுதிகள்ல நாங்க ஒன்னும் பெருசாக போன தடவை வெற்றி பெறல, இந்த தடவை வெற்றி பெறுவோம் என்று சொல்லுவோம், இம்ப்ரூவ் பண்ணுவோம், பண்ண போறோம்னு சொல்றோம். எங்களுடைய அலையன்ஸ் என்டிஏ பார்ட்னர் ஜாஸ்தியா. அதுதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல நின்னுக்கிட்டு ஆனா உங்களுடைய இதை வந்து நீங்க வந்து ராகுல் காந்தி மேல சொல்றீங்க. இங்க தோத்து போயிருவாருனால தான் அங்க போறாரு, அவரு அமைதியில தோத்துருவாரு அதனால அங்க போறாரு. அப்ப நீங்க வந்து அந்த ரிஸ்க் எடுக்கல, நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல ஜெயிக்கிற இடத்துல நின்னுக்கிட்டு இன்னொருத்தவங்களை பார்த்து அப்படி சொல்லலாமா? இது என்ன கேள்வின்னு எனக்கு புரியல. அதாவது அவருக்கு வேற வழி இல்லாமல் வந்து நிற்கிறார், நாங்கள் ஏன் வந்து நிற்கணும்னு கேட்குறேன். எங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அந்த இடத்துல இருக்கு, நாங்கள் ஏன் வரணும்? இங்கே வர வேண்டிய அவசியம், அவர் வெற்றி பெற வாய்ப்பு இல்லைங்கிறதுக்காக வந்திருக்காரு. இப்போ பாருங்க, நீங்கள் வயநாட்டில் அவர் ஜெயிக்கிறாரோ இல்லையோ, அவர் வந்து வடக்க தோத்து போறாரு, அதற்காக வந்திருக்கிறார். இவருடைய கூட்டணியினுடைய தர்மங்கள் பிரகாரம் தென்னிந்தியாவின் முகம்னு நான் வர விரும்புறேன், எனக்கு நீண்ட கனவு இருக்குன்னு ராகுல் காந்தி சொல்றாருங்கிறது உங்களுக்கு தென்னிந்தியாவில் உங்களுடைய இடத்தை நீங்க கோட்டை விட்டுட்டீங்கன்னு அர்த்தம் இல்லையா? ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க, ராகுல் காந்தியினுடைய தென்னிந்தியாவை ஊக்குவிக்க வேண்டும் என்கின்ற பேச்சு, வளர்ச்சியில் முன்னணிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற பேச்சு, மொழிகளை எல்லாம் இணைக்கிறதாக அண்ணன் திருச்சி வேலுச்சாமி சொன்னது எனக்கு என்னமோ அவர் எனக்கு சொன்னாரா இல்லையான்னு தெரியல. அண்ணன் திருச்சி வேலுச்சாமியினுடைய வேர்ட்ஸ் அப்படி எடுத்துக்கிட்ட பேச்சு, இதெல்லாம் இவர்கள் 65 ஆண்டு காலங்கள் செய்யாத இப்ப திடீர்னு வந்து செய்ய போறாங்களா இவங்க? ஆகவே திடீர்னு இதே நாள்தான் வந்து பெல்லாரியில இப்ப இங்க சொன்ன ஹிஸ்டரி, பெல்லாரியில சோனியா நின்னது, ஆந்திராவுல வந்து இந்திரா காந்தி நின்னது, சிக்மகளூர்ல தோத்து போயிரும் தெரிஞ்சே நின்னது, அதெல்லாம் இந்த 65 வருஷ வரலாற்றுக்குள்ள அடங்கும் தானே. அப்ப அவங்க இங்க வந்து நின்னு இருக்காங்கல்ல, நீங்க ஏன் வர மாட்டேங்கிறீங்க? அந்த கேள்விதான் அவங்க கேக்குறாங்க. திரும்பவும் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக சொல்லுகிறேன், அழுத்தமாக சொல்லுகிறேன், வெற்றி பெறுவோம் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிற தொகுதியிலே நாங்கள் தோற்போம் என்று நினைச்சா தான் இங்கே தேடி வரணும். அங்கே ஜெயிக்கிற இடத்தை விட்டுட்டு நாங்கள் ஏன் இங்கே வரணுங்கிறது அடிப்படை விஷயம். ஆனால் குஜராத்லேருந்து வாரணாசிக்கு போகலாம், அது வந்து உங்களுக்கு இதற்கு பதில் சொல்லிட்டேன். நாங்கள் மாநிலத்தை முழுவதுமாக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வந்த தனிப்பட்ட முறையில் அல்ல. குஜராத்தில் மாபெரும் வெற்றி பெறுவார் என்பது உலகமே அறிந்த விஷயம். நீங்க ஒரு மாநிலத்தை சொல்றீங்க, அவங்க தென்னிந்தியா ஃபுல்லா சொல்றாங்க. நம்ம போல் ரிசல்ட்டோட பேசுவோம், அதை ஆகவே இது வந்து அவர்களுடைய தோல்வி பயத்தின் காரணமாக வந்திருக்கிறார்கள் தவிர தென்னிந்தியாவின் முகத்தை மாற்றல்ல, இவர்கள் முகத்தை காணாமல் போவதை தவிர்ப்பது. போல் ரிசல்ட் வந்து அப்படி வரலையே. போல் ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா, ராகுல் காந்திக்கு 59% தென்னிந்தியாவில் அவங்க பிரதமராக்க விரும்புவார்கள்னு சொல்லுது. நான் என்ன சொல்றேன், இந்த நியூஸ் 7 நேயர்கள் எல்லாரும் ஓட்டு போட்டு இந்தியாவின் பிரதமராக யார் ஆவார்கள் என்று முடிவு செய்து அதுதான் எலெக்ஷன் கமிஷனுடைய முடிவாக இருக்குமானால் ராகுல் காந்தி ஆயிடுவார். ஆனால் இந்தியாவினுடைய மக்கள் ஓட்டு போட்டால் நரேந்திர மோடி மட்டும்தான் ஆவார். சரி, பார்க்கலாம் சார், நம்ம அதை பார்த்துட்டு பேசுவோம். ஆர் வெங்கடேஷ், நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த ட்விட்டர் போல்? ராகுல் காந்தி 59% அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, ப்ரிடாமினெண்ட்டாக நம்ம அப்படி தான் சவுத் இந்தியாவும் நார்த் இந்தியாவிலும் இந்த பிரிவு தெளிவாக ஏற்பட்டிருக்கிறது. அதாவது நீங்கள் வட இந்தியா மாநிலங்களில் நீங்கள் இந்த
இது பாலக்கோட் தாக்குதலுக்கு பின்னாடும் 10% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதுக்கு பின்னாடும் ஒரு பெரிய அளவிலான ஒரு வரவேற்பு ஒன்று பெருகி கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம வட இந்திய மீடியா ஊடகங்கள்லாம் நமக்கு தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றன. தென்னிந்தியாவில் இதற்கான எந்த விதமான ஒரு பாதிப்பும் நமக்கு தெரியவில்லை. அதாவது குறிப்பாக நீங்கள் தமிழகத்தில் தெரியவில்லை, நீங்கள் ஆந்திரத்தில் தெரியவில்லை. இதெல்லாம் நம்ம வந்து அந்த பாதிப்புகள் அந்த 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 தாக்கங்கள் நமக்கு இங்கே வந்து தெரியல அப்படின்னும் போது இங்கே இயல்பாகவே நீங்கள் வந்து அமைத்திருக்கக்கூடிய கூட்டணிகளும், குறிப்பாக நீங்கள் தமிழகத்தில் அமைச்சிருக்க கூட்டணி, இது மாதிரியான கூட்டணிகளும் இங்கே வந்து ராகுல் காந்தியை முன்னிலைப்படுத்தி பேசும்போது இயல்பாகவே அவருக்கான ஒரு செல்வாக்கு கூடியிருப்பதாக தான் நம்ம புரிந்து கொள்கிறோம். ஸோ அதைத்தான் நம்ம இந்த போல் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதா நான் பார்க்குறேன். நன்றி சார். திரு மணி, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை, இது ராகுல் காந்தியை மோடின்றதில் அந்த மாதிரி இந்த பிரச்சாரம் இந்த காலகட்டத்தில் சுருங்கினதே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அவலமானது. இது வந்து காங்கிரஸ் பிஜேபின்னு வந்திருக்கணும். ஆப்கி பார் பாஜக சர்க்கார்னு வந்திருந்ததுன்னா ஓகே, மோடி சர்க்கார் தான் அவங்களே சொல்கிறாங்க. தெரிஞ்சோ தெரியாமல அப்படி வந்து தனிநபரை மையமாக வச்சு சுழண்ட பிறகு ராகுல் காந்தின்னு நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரே தவிர வேறு யாரும் இன்க்ளூடிங் காங்கிரஸ் அதை வழிமொழியில். அது இந்த போலில் வந்து நீங்கள் வந்து ராகுல் மோடின்னு வச்சுட்டிங்க. பட் அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா காங்கிரஸ் அண்ட் பிஜேபி அப்படி தான் எடுத்துக்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா சவுத்தில் வந்து காங்கிரஸுக்கான அந்த ஸ்கோப்புன்றது பிஜேபியை விட அதிகமாக இருக்குன்றதோட வெளிப்பாடு தான் இந்த போல் ரிசல்ட். அப்படி தான் நான் பார்க்குறேன். இட்ஸ் மோரலஸ் கரெக்ட் என்னை பொறுத்த வரைக்கும். சவுத்தை பொறுத்த வரைக்கும், நார்த்தில் தெரியாது என்ன ஆகும். மாநில உதவியோடு அப்படிங்கிறதுக்கு ஒரு 14, மூன்றாவது நபர் கிட்டத்தட்ட அந்த மூன்றாவது நபர் அப்படிங்கிறது மாநில உதவியோடு அப்படிங்கிறதையும் சேர்த்தோம்னா ஒரு 24% வருது இல்லையா? அது யாரை மனசில் வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் இல்லை, அதுதான் வந்து இப்போ டார்க் ஹார்ஸ் எமர்ஜ் ஆவாங்களான்றது பார்க்கணும். இப்போ ஒரு விஷயம், இப்போ ராகுல் காந்தி வந்து வயநாட்டில் நிற்கும் பொழுது ஒரு நாமினேஷன் ஃபைல் பண்ணிவிட்டு வெளியில் வந்து நான் சிபிஎம்ஐ எதிர்த்து எதுவும் பேச மாட்டேனாரு. அவர் பேசலை, பட் அவங்க பார்ட்டி பேசுது. அது என்னென்னா போஸ்ட்போல் சினாரியோவில் இருக்கக்கூடிய ப்ராஸ்பெக்டஸ் இருக்கு இல்லையா, நமக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒன்று மோடியே மீண்டும் பிரதமர் ஆகலாம், அல்லது நான் மோடி பிஜேபி கவர்மெண்ட் வரலாம். 100 சீட்ஸ் ஆர் 70 சீட்ஸ் அவங்க லூஸ் பண்ணாங்கன்னா, அல்லது தேர்ட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் வெளியிலேருந்து ஐக்கிய குஜரால் தேவகோடா வந்த மாதிரி ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் பார்ட்டி வெளியிலேருந்து காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணலாம். அல்லது ஃபோர்த் பாசிபிலிட்டி வந்து காங்கிரஸ் வந்து ஒரு ரேக்டாக் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம். இந்த 4 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்படி பார்த்தாலும் பிஜேபி கவர்மெண்ட் ஒரு வேளை அமையவில்லை என்றால் அது தேர்ட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் வந்தாலும் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தாலும் லெஃப்டோட ரோல்ன்றது வந்து ஓரளவுக்காவது இருக்கும் என்பது தான் இன்றைய கலை யதார்த்தம். அந்த போஸ்ட்போல் சினாரியும் மையத்தில் வச்சு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அது வயநாட்டில் வந்து அவர் வந்து நான் சிபிஎம் எதிர்த்து பேச மாட்டேன்னது ஏதோ பெருந்தன்மையால் மட்டும் சொல்லப்பட்டதல்ல. போஸ்ட்போல் சினாரியோ சிச்சுவேஷனையும் அந்த கால்குலேஷன்ஸையும் கவனத்தில் வச்சு தான் அவர் சொல்லியிருக்காரு. நான் பார்க்குறேன். எஸ்ஆர் சேகர், சுருக்கமாக அந்த நான் மோடி பிஜேபி கவர்மெண்ட் யார் சார் அது? கற்பனை, அதீத கற்பனை. கடந்த காலங்கள்லாம் இருக்கு இல்லையா? கடந்த காலங்களில் நாங்கள் யாரை வேணாலும் தேர்ந்தெடுப்போம் எங்கள் கட்சியிலன்னு தானே சொல்கிறீங்க. அந்த அடிப்படையில் தான் சொல்கிறாரு அவர் எக்ஸ்பீரியன்ஸில். ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த எலக்ட்ரோரல் ப்ராசஸ் இந்தியாவினுடைய வாக்காளர் மனநிலைமையினுடைய மாற்றங்கள் 1947 வரிசையாக பார்த்தா ஒரு அபரிதமான கவர்மெண்ட், 3/4 கவர்மெண்ட், 2/3 கவர்மெண்ட், 50-50 கவர்மெண்ட், அப்புறம் வந்து பலகீனமான கவர்மெண்ட், கூட்டணி கவர்மெண்ட், பிஜேபி காங்கிரஸ் அல்லாத ஒரு கவர்மெண்ட், இப்படியெல்லாம் பரிணாம மாற்றங்கள் போய் கடைசியாக காங்கிரஸ் அல்லாத பரிபூரணமான முழு மெஜாரிட்டி போன்ற பிஜேபி கவர்மெண்ட். இது ஏறுமே தவிர இறங்க வாக்கியம் இல்லை. இந்த கிராஃபினுடைய தன்மையே இதுதான். அதனால் மறுபடியும் கூட்டணி, மறுபடியும் கன்ஃபியூஷன், மறுபடியும் ஸ்திரத்தன்மையற்ற இந்தியாவை இந்திய மக்கள் விரும்பவில்லை, விரும்ப மாட்டார்கள், விரும்புவதற்கான அவசியமில்லை. ஒரு வளர்ச்சிகரமான நாட்டை மறுபடியும் பின்னோக்கி செல்வதற்கு இந்திய வாக்காளர் விரும்ப மாட்டார். மோடி அல்லாத மற்றொரு பிரதமருக்கு இங்கே வாய்ப்பே இல்லை. மணி கூட வருத்தப்பட்டு சொன்னாரு மோடி சர்க்கார் தான் அப்படிங்கிறதுல நீங்க தெளிவா இருக்கீங்க. எதற்காக மோடி சர்க்கார்னு சொல்லக்கூடாதுன்னு கேட்குறேன். வளர்ச்சியை முன்னிறுத்தி சென்ற ஒரு தலைவனை மறுபடியும் வரவேற்பதில் என்ன ஒரு சந்தேகமும் வேண்டும்னு கேட்குறேன். அதுல ஏதாவது கோளாறு இருக்கா? ஒருவேளை உங்களுக்கு பெரும்பான்மை வரவில்லை என்றால் நீங்க வந்து கூட்டணி எல்லாம் வச்சு ஆட்சி அமைக்க மாட்டீங்க, நீங்க வந்து வேற யாராவது ஆட்சி அமைச்சுக்கோங்கப்பான்னு விட்டுருவீங்க. இந்த ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டினுக்கு எங்களுடைய ஆழமான உள்மனதில் கூட இடமில்லை. அவர்தான் வெற்றி பெறுவார். ஓகே. திரு அருணன், ராகுல் காந்தி தென்னிந்திய பிரதமரா 59% சொல்லியிருக்கிறாங்க. அதுல உங்களுக்கும் பங்கு இருக்கா? எப்படி வயநாடை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலையும் கூட்டி கழிச்சு பங்கு இருக்கா எப்படி? அதாவது சேகர் சொன்னார் கம்யூனிஸ்டுகளுக்கு பல முகங்கள்னு. ஒன்றுமே இல்லை, ஒரே முகம்தான், நேர்மையான முகம். இந்த தேர்தலில் மத்தியிலே பாஜக, அது மோடி தலைமையிலோ அல்லது வேறு யாருடைய தலைமையிலும் அந்த அணி வந்துவிடக்கூடாது என்பதிலே உறுதி காட்டுகிற முகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முகம், கம்யூனிஸ்டுகளுடைய முகம். இப்போ ஏன் அந்த முகத்தை குறிப்பாக தென்னகம் இருக்குது என்றால், அவர் ஏதோ பொருளாதார வளர்ச்சிக்குள்ளே போயிட்டார். இங்கே பாஜக அல்லாத கட்சிகள் தானே ஆட்சியில் இருந்துச்சுன்னு கேட்டார்.
நாம் அதை பற்றி இப்போ பேசலை. இங்கே நாம் பேசுவது தென்னகத்தின் மொழி கலாச்சாரம் பற்றி. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன இருக்குது? வேறு எந்த மொழி பற்றியும் குறிப்பிடல. பெயர் சொல்லி சமஸ்கிருதத்தை மட்டும் குறிப்பிட்டு அதை வளர்ப்போம் பள்ளி மட்டத்திலிருந்து என்று போட்டிருக்காங்க. அதனால தான் தமிழ்நாட்டில் ஓடுகிற ரயிலுக்கு, அதுவும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரைக்கு விடப்பட்ட ரயிலுக்கு தேஜஸ் என்று சமஸ்கிருத பெயர் வைத்தது இந்த மோடி அரசு. ஆகவே இந்த அரசை வீழ்த்த வேண்டும், தென்னகத்தினுடைய பண்பாட்டை கெடுக்குது என்று ராகுல் சொன்ன அந்த பகுதி சரின்னு நான் சொன்னேன். எங்களுடைய வருத்தம் என்னன்னா, அதற்காக நீங்கள் கர்நாடகத்தையோ தமிழகத்தையோ தேர்ந்தெடுத்திருக்க வேணும். மணி அவர்களுடைய கருத்திலிருந்து நான் மாறுபடுகிறேன். அப்படியெல்லாம் வந்து கர்நாடகத்தில் காங்கிரஸ் அவ்வளோ பலவீனமாக இருக்குன்னு காங்கிரஸை ஏற்றுக்கொள்ளாது. காங்கிரஸ் அவ்வளோ பலவீனமாக சிவகங்கையிலையும் நாகர்கோயிலையும் கன்னியாகுமரியிலும் காங்கிரஸை ஏற்றுக்கொள்ளாது. கேண்டிடேட் சேஃபர் ஜோன்ல போய் நின்னு ஜெயிச்சாருன்னு நீங்களே சொல்லுவீங்கல்ல. நான் கேட்கறது எதுக்குன்னா, அங்கே என்ன கர்நாடகாவிலையோ அல்லது சிவகங்கை கன்னியாகுமரி என்றால் நேரடியாக பாஜகவை எதிர்த்து களங்கண்டிருப்பார் ராகுல். அப்ப அந்த நோக்கம் இருக்குல்ல, அந்த நோக்கத்துக்கு இது பொருந்தி நிற்கும். நோக்கம் வந்து என்னன்னா, பாஜகவுடைய ஒற்றை கலாச்சாரத்தை எதிர்க்கிறேன், ஆனா போட்டியாக சிபிஐ வேட்பாளரை எதிர்த்து வயநாடு. இதுதான் பொருந்தல. முடிச்சத இதுதான் பொருந்தல. இன்னும் ஒன்றை சொல்லுவேன். தென்னகத்திலே பாஜக எதிர்ப்பு அலை வீசுகிறது, வடக்க பத்தி தெரியலேங்கிறாங்க. ஆனா வருகிற செய்தி என்ன? உத்தரப்பிரதேசம் அழகா சொன்னார் மணி. அதுல வந்து 73 இடங்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய 282ல அங்கே ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது பாஜக. செய்தி வருது. எஸ்பியும் பிஎஸ்பியும் சேர்ந்து அங்கே பாஜகவை வீழ்த்த போறாங்க. எப்படி மோடி சர்க்கார் பாஜக சர்க்கார் வரப்போகுது அதை நம்ம பேசுவோம். திருச்சி வேலுச்சாமி, ராகுல் காந்திக்கு 59% கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, நீங்க அப்ப தென்னிந்தியாவுல போய் நின்னாதான் நாம இந்த தடவை தப்பிக்க முடியுங்கிற இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கிற ஒரு கணக்கம் இருக்குல்ல அதுக்குள்ள. நான் துவக்கத்திலே சொல்லிட்டேன். நம்முடைய அருமை இளவல் எஸ்ஆர் சேகர் ஒன்று சொன்னார், காங்கிரசுக்கு எதிரான உச்சத்தை நாங்கள் தொற்றுக்கொண்டாரு. திருக்குறள் ஒன்று இருக்கு, நுனிக்கொம்பர் ஏறினார் அப்படின்னு. அதுதான் அவருக்கு பதிலாக சொல்ல விரும்புகிறேன். காங்கிரசும் கம்யூனிஸ்டுடைய உண்மை முகம் மக்களுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னாரு. இதே தமிழ்நாட்டில் 3 மாசத்துக்கு முன்னால அமித்ஷா வருகிற போது இந்தியாவிலேயே ஊழலுடைய உச்சத்தில் இருக்கிற ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குன்னு சொன்னாரு. அதே போல தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிதியமைச்சர் தமிழருக்கும் தமிழினத்திற்கும் தமிழகத்திற்கும் துரோகம் செய்கிறது மத்திய அரசு சொன்னாரு. இவங்க 2 பேரும் கூட்டணி சேர்ந்து வருகிற போது பொதுமக்கள் எந்த முகம் ஒரிஜினல் முகம்னு தெளிவா தெரிஞ்சிருப்பாங்க. தேர்தல் முடிவு காட்டப்படுகிறது. நான் முதலிலே சொன்னதை போல இந்திய நாட்டுடைய சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து தென்னகத்தினுடைய பங்கு அபரிமிதமானது. அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிற அளவுக்கு தேசிய நீரோட்டத்திலிருந்து விலகக்கூடிய ஒரு சூழ்நிலையை மத்திய அரசு உருவாக்கியது. அந்த நிலைமையை மாற்ற வேண்டும், தென்னக மக்களுடைய அன்பை பெற வேண்டும், தேசிய நீரோட்டத்தில் அவருடைய பங்கு கடந்த காலத்தில் இருப்பதை போல இருக்க வேண்டும் என்கின்ற உணர்வை உருவாக்குகின்ற ஒரு காரணத்திற்காகத்தான் ராகுல் காந்தி இங்கே உங்களுடைய உணர்வு மக்களுடைய உணர்வு ஒன்று சேர்கிறதா அப்படிங்கறத மே 23ஆம் தேதி இதே இடத்தில் அமர்ந்து பேசலாம். நன்றி சார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.